வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி சனி வக்ர பலன்கள் 2026 வருகின்ற 31ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 மீன ராசியில் இருக்கின்ற சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்து 5 மாதங்கள் எந்த நிலையில் பலன்களை ரிஷபராசியான உங்களுக்கு தரப்போகிறார் என்பதுதான் இந்த பதிவு. இந்த பதிவாகப்பட்டது ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் பெரிதளவு பாதகம் இருக்காது. சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் என்பது அதிகமாக கிடைக்குமே தவிர இதனால் வரையில் எதிர்பார்ப்பில் ஏமாற்றம், பொருளாதாரத்தில் மிகவும் பின்னடைவு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை என்பது பல வகையிலும் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்த காலகட்டம் முற்றிலும் மாற்றம் பெற்று மிகவும் சிறப்பான பலன்களை சனி பகவானால் தர முடியும். அப்படி உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களாக இருக்கு, நஷ்டங்களாக இருக்கு என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக குரு பகவான் வருவார். குரு பகவான் தவறான இடங்களில் இருக்கும்போது கடன் தொல்லை, நோய் தொல்லை, எவ்வளவு முயற்சி செய்து உழைப்பை நீங்கள் முதலீடாக போட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கட்டாயம் வராது. உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த சிறு தொழில் பெருத்தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, குரு பகவான் கெட்ட இடத்தில் அமர்ந்தால் அதிலிருந்து பெரிதளவு முன்னேற்றம் என்பது இருக்காது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு எப்பொழுதுமே 9க்கும் 10க்கும் அதிபதி. 9ஆம் ராசி என்பது மகரமும் 10ஆம் ராசி என்பது கும்பமாக இருக்கும். ஆகையால் சனி பகவான் கெட்ட இடங்களில் இருந்து கெடு பலன்களை அதிகமாக கொடுத்தால் கூட நல்ல இடங்களுக்கு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை பாதையை முற்றிலும் மாற்றம் பெற்று முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுவார். இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சனி பகவான் தரக்கூடிய பலன்களாக இருக்கும். கெட்ட இடத்துக்கு வராரா, கெடு பலன்கள் இருக்கும். நல்ல இடத்துக்கு வராரா, கெடு பலன்களை விட நற்பலன்கள் அதிகரிக்கும். அந்த வகையில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமருகின்ற 5 மாதம் என்பது பொருளாதாரத்தில் முன்னேற்றம், திடீர் தனலாபங்கள், குடும்பத்தில் சந்தோஷம், நோய்கள் கட்டுக்குள் இருப்பது, கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைப்பது, இது அனைத்தையுமே சனி பகவானால் உங்களுக்கு செய்ய முடியும். கடந்த சில மாதங்களாக ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்திருக்கும், மன கஷ்டங்களை கொடுத்திருக்கும். நேர்மையான பாதையில் சென்றால் கூட இவ்வளவு கஷ்டங்களாக இருக்குமா என்கின்ற சந்தேகம் ரிஷபராசியான உங்களிடத்தில் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி பிறக்கும். இவ்வளவு நாள் கஷ்டங்களாக நஷ்டங்களாக இருந்திருந்தால் சனி பகவான் வக்ரம் பெற்றால் அந்த கஷ்டங்கள் என்பது இல்லாமல் மறைந்து லாபங்களாக மாறக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமருகிறார். சனி பகவான் இருப்பது ரிஷபராசியான உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஸ்தானம்தான். அது எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்களை கொடுத்து விடுமா என்றால்
சிறப்பான பலன்களை பெறக்கூடிய தசா என்பது கட்டாயமாக உங்களுக்கு நல்ல தசாவாக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது சனி பகவான் வக்கரம் பெற்றால் தசா சரியில்லாதவர்களுக்கு கூட சிறப்பான பலன்களை தருவார். நன்மைகள் அதிகரிக்கும். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கும். கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் காசு கொடுத்துருக்கலாம், அது வராமல் தடையாக இருந்திருக்கலாம். இல்லை, நீங்கள் கடனாக கேட்டிருக்கலாம், அதை தருவதற்கு மனமில்லாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். நீங்கள் செய்கின்ற செயலில் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு பலன்கள் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது அதிகமாகவே கிடைக்கும். எந்த தொழில் செய்தாலும் சனி பகவான் வக்கரம் பெற்று அமருகின்ற இந்த 5 மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கட்டாயமாக கொண்டு செல்லும். திருமண தடை, குடும்பத்தில் இருந்து வந்த தடை, உடலில் இருந்த சிறு உடல் உபாதைகள் அனைத்துமே ஒரு நல்ல முடிவை காணும் நற்பலன்களை அதிகமாக தரும். சனி பகவான் வக்கரம் பெற்றால் பாதகமாக இருந்து விடுமோ என்கின்ற கவலையோ அச்சமோ ரிஷபராசியான உங்களிடத்தில் இருக்க வேண்டாம். நல்லது நடக்கும். இதில் இருக்கக்கூடிய சிறு பாதகம் என்னவென்றால், தசா நல்ல நிலையில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். ஒருவேளை தசாவே சரியில்லாமல் இருந்தால் கூட சனி பகவான் வக்கரம் பெறும்போது உங்களுக்கு நற்பலன்களை கட்டாயமாக தந்து விடுவார். அதிகப்படியாக உங்களுக்கு துன்பங்கள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமும், பொருளாதாரத்தில் தடைகள் இருந்தால் அதிலிருந்து தடைகள் விலகி நற்பலன்களை பெறக்கூடிய பரிகாரம் என்றால், நீங்கள் ரிஷபராசிக்காரங்க முடிந்த அளவுக்கு அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று, இல்லை கிருஷ்ணர் ஆலயத்துக்கு சென்று மனமுருகி வேண்டி வருவதும், மாலை நேரத்தில் கிருஷ்ணர் ஆலயம், பெருமாள் ஆலயத்திற்கு சென்று கருவறை தீபம் ஏற்றி வருவதும் தடைகள் விலகும், நற்பலன்கள் என்பது அதிகமாகவே கிடைக்கும் என்று சொல்லி, இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.